ரவி, அம்மா, உன் ஃப்ரெண்டு யார்கிட்டயோ காவியாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பேசுறியே, என்ன சொன்னா? போலீஸ் கிட்ட போறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாமா. இந்த மாதிரி கேஸ்ல கடத்தல்காரன் சொல்ற மாதிரியே கேட்டு பொண்ணை மீட்டுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்றாமா. போன் அடிக்குது, யாருன்னு பாருடா. என்னோட கிளையண்ட்மா. ஹலோ. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலம்மா. என்கிட்ட எதுவும் தப்பாலாம் நடக்கலம்மா. வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என்ன கண்ணை கட்டி எடுத்துட்டு வந்தாங்கம்மா. அவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ நினைச்சு போராடின. அதுலதான் ட்ரெஸ் கிழிஞ்சு வலையில எல்லாம் உடைஞ்சது. அந்த பொறுக்கி பசங்களை பார்த்தாலே தெரியுதுமா அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அவங்க எல்லாரையும் பிடிச்சு சுட்டு கொல்லணுமா? என்னடி பேசுற? எதிர்காலமே அவளால செதஞ்சு போய் கிடக்கு. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுற? அப்பவே நான் சொன்னேன், அப்பாவும் சொன்னாரு, நடந்தது நடந்து போச்சு, இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அவன் கேட்டானா? மீறி மீறி போலீஸ் கிட்டயும் மக்கள் கிட்டயும் போய் பேசினா. இப்ப பாதிக்கப்படுறது யாரு? என் பொண்ணு தானே. ஐயோ அப்பா. அம்மா சுமதி, அழாதம்மா. அதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொன்னான்ல. மாமா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வித்யா, வாய மூடு. அப்பா, எங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்கப்பா. விஜய், விஜய்,
டேய் நீயா? ஏய் சத்தம் போடாத. சத்தம் போட்ட சத்தம் இல்லாம போயிடுவேன். ஏய் நான் பார்க்கிறேன். இது சைலன்சர் கன்னு. இப்படியே நெத்தி போட்டுல வச்சு ஒரே போட்டன்னு வெய்ய, அவ்வளவுதான். சவுண்ட் இல்லாம செத்துருவேன். ஆள்காலி நிஜமாதான் சொல்றேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? நைஸ் ஷாட்ல. இட்ஸ் a very nice shot. டேய் என்னடா வேணும் உனக்கு? எந்திரி எந்திரி எந்திரிச்சு வா. வந்து ஜன்னல் வழியா பாரு. டேய் விஜய் ஏதாவது பண்ணீங்களாடா? விஜயா? அது யாரு? ஓ அந்த கேர்ள் நம்பர் 18. விஜயலட்சுமி சொல்லு. அப்படிதானே நீங்க பேப்பரை போட்டீங்க? குழப்பாத குழப்பாத என்ன குழப்பாத. டேய் ஏன் வீட்டுக்குள்ள நீ எப்படிடா வந்த? அதுக்கு தானே உன்னை கூப்பிடுறேன். வா வந்து வெளியில பாரு. வாண்டுறல்ல கிரேட் லாயர் இந்திரா பார்த்தசாரதி. இனிமே நாங்க சொல்றதுதான் நீ கேட்டாகணும். The game is over. வா எப்படி வந்து கேட்டல்ல, எப்படி வந்து காமிக்கிற பாரு. வா போய் அங்க நின்னு ஜன்னல பாரு. போ அங்க பாரு. போன்றல்ல. பாரு பாத்தியா உன் வாட்ச்மேன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு? வா பாத்தியா உன் வீட்டு வாட்ச்மேனை பாத்தியா எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்? இன்னொன்னு சொல்லட்டுமா? உன் விசுவாசமான நாய் நான் தூக்கி போட்ட எலும்பு துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பாக்குறியா? நான் பண்ணலப்பா. அவனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கேன். எந்த ரிஸ்கும் இல்லாம ஈஸியா உள்ள வந்திருக்கேன். எரிச்சலா இருக்கு. என்னடா பண்ண போற நீ? என்ன என்ன கொல்ல போறியா? என்ன மிரட்டுறியா? மேடம் மேடம் நீங்க பெரிய லாயர்னு கேள்விப்பட்டேன் மேடம். என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க தான் மேடம் ஹெல்ப் பண்ணணும். இப்படி சொங்கியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குதுல? எங்களுக்கும் ஹார்ட் இருக்கு, இதுல சென்டிமெண்ட் இருக்கு. அதனாலதான் உன்னை டப்புன்னு போடாம பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னாலதான் +2 பையனை நான் கொன்னேன். அநியாயமா என் குட்டி பையனை கொல்ல வச்சிட்டியாடி? லட்டு லட்டா எனக்கு ஃபிகரை சுட்டு கொடுப்பான். நீ தருவியா? நீ தருவியா? நீ தருவியா? டேய் நீ ஒரு சைக்கோன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியுதுடா.
நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. சைக்கோ விலகிடு. இந்த விஜயலட்சுமி கேஸ விட்டு விலகிடு. ஓ அப்படியா? உன்னை யாராவது காலில் விழுந்து இந்த கேஸ்ல ஆஜராக சொன்னாங்களா? இல்ல வாதாட சொல்லி மேடம் அப்படின்னு கெஞ்சினாங்களா? டேய், நான் இந்த கேஸ விட்டு விலகவே மாட்டேன். என்னடா பண்ணுவ நீ? நான் பொட்டுன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறியா? கொல்றதுல ஒரு த்ரில்லுமே இல்ல. சுட்டா டுச்சுக்குன்னு உடனே ஆள் காலி ஆயிடுவ. அதுல என்ன த்ரில் இருக்கு? ஐ நீட் த்ரில். நான் மேல வரப்ப பார்த்தேன், உன் ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியூர் போயிருக்காராம. பிளைண்ட் பொண்ணு மட்டும் தனியா தூங்கிக்கிட்டு இருக்கு. செக்யூரிட்டி சரியில்லை. இப்படி இருந்தா எப்படி மேடம்? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேம் பண்ணணும்னு தோணுமா தோணாதா? என்னடா பேசுற நீ? உன்னை இப்ப இந்த ஊருக்கே தெரியும். இனிமே நீ ஒரு தப்பும் பண்ண முடியாது, தப்பிக்கவும் முடியாது. ஏய் சும்மா நிறுத்திடி. உன் பொண்ணை கெடுத்துருவான்னு சொன்னதுமே உன் கண்ணுல பயத்தை நான் பார்த்தேன். இதான் பெரிய புத்திசாலியாச்சே. கிரிமினல் லாயராம என் உருவத்தை அப்படியே அவளை வச்சு வரைய வச்சிருக்க. தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்க. போதும், இதோட நிறுத்திடணும். இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீ இறங்குனா உன் பொண்ணோட கோலம் அலங்கோலம். பசங்க எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. பட்டா என்ன மேடம், இந்த கன்னை வச்சு கிட்ட இருந்து சுட்டால சத்தம் வராது, தூரமா நின்று சுட்டால சத்தம் வராது. நான் போனதும் ஏதாவது கத்தி என்ன சுட வச்சிடாத. பாய். வாடா 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 வாங்கடா. என்ன தல போட்டு தள்ளிட்டியா? வாயிலேயே போடுறேன் பாரு. அவளை போட்டு தள்ள போறேன்னு உங்கள்கிட்ட சொன்னா? இல்ல தல, கண்ணெல்லாம் எடுத்துட்டு போனீங்க, போட்டுக்கிட்டு வருவேன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் தல. ஏண்டா இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க? போட்டு தள்ளுறதெல்லாம் பயங்கரங்களோட வேலை. ஆபத்து வருதா அதோட விளையாடி பார்க்கணும். அதான் த்ரில்லு. கிருஷ்ணா, அப்ப அவ வீட்டுக்குள்ள போய் என்னடா பண்ண நீ?
விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து விலகிடு, வெளியில வந்துடுன்னு அவளை மிரட்டிட்டு வந்திருக்கேன். டே கிருஷ்ணா, என்ன வேலைடா பண்ணிருக்க? நீ பாட்டுக்கு மிரட்டிட்டு வந்து கூலா வந்து நிக்கிற. இந்நேரம் அந்த வக்கீல் பாம்புல போலீஸ் ஃபோன் பண்ணிருக்க மாட்டாளா? அதை விட ஒரு முக்கியமான வேலை அவளுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன்டா. அவளுக்கு என்னடா பண்ற? சரி, இங்க நிக்க வேணாம், முதல்ல கிளம்புங்க, வாங்க போலாம். வாங்கடா. சுகன்யா, சுகன்யா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுமா? ஐயோ, என்னம்மா? ஐயோ, என்னாச்சு? சுகன்யா, வாமா, டாக்டர் கிட்ட போகலாம். என்னமாச்சு? சொல்லு. ஏய், இப்ப எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்ன? சொல்றேன்டா. தல எப்ப போன் வாங்கின? பாருடா, சேட்டே இருக்குது போனு. என்ன பண்றான்? என்ன பண்ணுது தல? யாருக்கு போன் பண்ணுது? வா, நீ போய் படு. போ. சுகன்யா நம்பராச்சே. ஹலோ, நான் தாண்டி உன் வில்லம் பேசுறேன். என்னடா, உன் பொண்ணோட போன்ல இருந்து கால் பண்ணிருக்கேன்னு பாக்குறியா? ஏய், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குடி, அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு. என்னன்னு பாக்குறியா? ஒரு இண்டிவிஜுவலோட போனை திருடி அவங்க சொந்தக்காரங்க கிட்டயே பேசி விளையாடுறது எனக்கு சாமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன உன் பொண்ணு பயங்கரமா அப்படின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? வரப்ப இரும்பு கடிச்ச மாதிரி ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் உன் பொண்ணுக்கு போட்டு வந்தேன்டி. அது பயங்கரமா பாய்சன் ஆகி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருப்பால. இன்னும் அரை மணி நேரத்துல நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னு வெய்ய, உன் பொண்ணு செத்துருவாடி. பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. Your countdown start. 1, 2. அரை மணி நேரம் தாம்மா. ஓடு 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 பார்க்கலாம்.